ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் எடுக்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸு, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோஸ் அப்டேட் ஆகிருக்கும், அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இன்னொரு செகண்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆரி பிரைடல் ப்ளவுஸு, அப்புறம் 3D ஒர்க்கு, 5D ஒர்க்கு, ஹிப் பெல்ட் மேக்கிங், ஃபுல் ட்ரேசிங் டெக்னிக்ஸு, கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேசிங் பண்ணுறது, பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, ஒரு பிரைடுக்கு தேவையான அக்சசரிஸ், ஹேர் அக்சசரிஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பேங்கிள்ஸாக இருக்கட்டும், ஃபுல் அக்சசரி ஒரு பிரைடை ஃபுல்லாக எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரி ஜுவல்லரியால் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த கோர்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து சென்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து நெட் கிளாத்தில் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக சிவிங் த்ரெட்டு, நம்ம வந்துட்டு மிஷினில் பண்ணுற த்ரெட்டு, 2 சேம் கலர் சில்க் த்ரெட்டு நமக்கு தேவைப்படும். சில்க் த்ரெட்டில் பண்ணணும் அப்படின்னா சில்க் த்ரெட்டு 2 சேம் கலர் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்துக்கணும். மம்தா A1 குவாலிட்டி வந்துட்டு இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படும். இந்த 3 தான் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போகிறதுக்கு நமக்கு தேவையானது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் த்ரெட்டால பண்ண போகிறோம். செகண்ட் சில்க் த்ரெட்டு, தேர்டு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டு. இதுக்காக தான் 3 த்ரெட் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் த்ரெட் எடுத்து கையில் வந்து ஒரு சின்ன ஒரு முடிச்சு போட்டு தம் ஃபிங்கராலையும் மிடில் ஃபிங்கராலையும் நல்லா வந்து முடிச்சு அழுத்தி பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரல்ல நல்லா சுற்றிக்கணும். இப்போ சுற்றிட்டோம், டைட்டாக அந்த நூல் வந்து இருக்கணும். இந்த நூல் தான் நமக்கு கிளாத்துக்கும் அடியில் இருக்கிற நூல். இந்த இப்படி நம்ம டைட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக நூல் வந்து நமக்கு நீடிலால நம்ம மேலே எடுக்க முடியும், கிளாத்துக்கு மேலே எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து ஸ்விங் த்ரெட்டால போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த த்ரெட் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், ஆனால் ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த ஸ்விங் த்ரெட்டில் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீடிலில் ஒரு டிப்பு இருக்கும். நான் எப்படி நீடில் பிடிச்சிருக்கேன்னு பாருங்க. இந்த லிட்டில் ஃபிங்கர், அதாவது சுண்டு விரல் மட்டும்தான் படாது, அதில் அப்படிதான் நம்ம நீடில் பிடிக்கணும். நல்லா அந்த டிப்பை வந்துட்டு அந்த போட்டிருக்க லைனுக்கு மேலே பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணி கீழே உள்ள நூலை எடுக்கணும். மறுபடி அந்த கொஞ்சம் தூரம் கழிச்சு மறுபடி பஞ்ச் பண்ணிட்டு அந்த நூலை கீழே சுற்றிட்டு லெஃப்ட் ரைட்டு நீடியில் பஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்து நூலை சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது லெஃப்ட் ரைட்டு, நீடியில் பஞ்ச் பண்ணிட்டு நூலை சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது லெஃப்ட் ரைட், நீடியில் பஞ்ச் பண்ணிட்டு நூலை சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது லெஃப்ட் ரைட், நீடியில் பஞ்ச் பண்ணிட்டு நூலை சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது லெஃப்ட் ரைட், நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், லெஃப்ட் ரைட். உங்களுக்காக ஸ்லோவாக தான் நான் வீடியோ வந்துட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு வருதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், மேலே எடுக்கும்போது லெஃப்ட் ரைட். நீடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சாயக்கூடாது. இல்லை பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், மேலே எடுக்கணும். இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த லைன் கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டால பண்ண போகிறோம். இந்த சில்க் த்ரெட்டுக்கு நம்ம 2 த்ரெட் எடுத்துக்கணும். ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்கும், நமக்கு வந்துட்டு அறுந்து போயிடும். அதனால 2 த்ரெட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சேம் கலர் த்ரெட்டு. எப்போ நீங்கள் சில்க் த்ரெட் வாங்கணும் சேம் கலராக 2 த்ரெட்டு வாங்கிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி முடிச்சு போட்டுட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே முடிச்ச பார்த்தீங்கன்னா கட்டை விரலாலையும் நடு விரலாலையும் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலில் நல்லா சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு மறுபடியும் கட்டை விரலால் நல்லா பிடிச்சிக்கணும். இப்போ தான் நமக்கு நூல் வந்துட்டு லூஸ் ஆகாமல் இருக்கும். கீழே நமக்கு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இதே தான் நீங்கள் நூலை பிடிக்கணும். இதுதான் வந்து நமக்கு மெத்தடு. உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நெட் கிளாத்தில் நான் கிளியராக போட்டு காமிச்சிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீடியில் ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணுறோம். அந்த மொனா பார்த்தீங்கன்னா இந்த லைனை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். நமக்கு நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், லெஃப்ட் ரைட், நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், லெஃப்ட் ரைட், நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், கீழே வந்து நூலை சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், லெஃப்ட் ரைட். அப்படி நூல் திருப்பிட்டு டக்குன்னு அப்படி திரும்பணும். நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், லெஃப்ட் ரைட், நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், லெஃப்ட் ரைட். இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்க போகிறோம். உங்களுக்கு
நான் உங்களுக்கு கீழே என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத சைடில் வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெட் கிளாத்லேயும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் சிவிங் த்ரெட், சில்க் த்ரெட், ஜரி த்ரெட்டில் 5 பண்ணணும். 5 லைன் வந்து 10 சென்டிமீட்டருக்கு பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸோட ஹோம்ஒர்க். உங்களுக்கு எல்லாருக்குமே தான் வந்துட்டு ஹோம்ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், லெஃப்ட் ரைட். நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், லெஃப்ட் ரைட்டு. இதே ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். நீடிலோட டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே டிராயிங் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் அது வந்துட்டு இருக்கணும். எந்த விதத்துலையும் பின்னாடியோ சைட்லேயோ போயிடக்கூடாது. இதனால நம்ம டிராயிங் வந்து இதில் கரெக்டாக பண்ணணும். நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், லெஃப்ட் ரைட். நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், லெஃப்ட் ரைட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதே வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 உங்களுக்கு ஈஸியானதாக இருக்கணும். சில்க் த்ரெட்டில் எந்த விதத்துலையும் உங்களுக்கு அந்த சில்க் த்ரெட்டு டேமேஜ் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட்டில் பேசிக் லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் தான் ஆகும். அதே போக 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 இதை நீங்கள் அட்வான்டேஜ் ஆக்கக்கூடாது. அதை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டேமேஜ் வந்து இந்த சில்கினஸ் வந்து உங்கள் ஷைனிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். அதுதான் வந்து சில்க் த்ரெட்டோட மெயினான இம்பார்ட்டண்டான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஷைனிங் வந்துட்டு அதில் தெரியுது பாருங்க. எந்த விதமான பிசுறும் அதில் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஜரி த்ரெட்டில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரியே முடிச்சு போட்டுக்கிறோம். 2 விரலால் பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலில் சுற்றிக்கிறோம். இப்போ வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீடியில் வந்து பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், லெஃப்ட் ரைட். நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், லெஃப்ட் ரைட். நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், லெஃப்ட் ரைட். இது என்ன அதில் ஒரு ட்ரிக்னா, கிளாத்துக்கிட்ட நம்ம நூலை சுற்றிட்டு மேலே எடுக்க பாருங்க. கிளாத்துக்கிட்ட வரும்போது நீடியில் வந்து நம்ம மேலே எடுக்கணும். எடுத்தால் லெஃப்ட் ரைட். லெஃப்ட்னா ஒரு டேர்னிங், லெஃப்ட் ரைட். அது அப்படிதான். நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், லெஃப்ட் ரைட். நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், லெஃப்ட் ரைட். நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், லெஃப்ட் ரைட். நீடியில் பஞ்ச் பண்ணுறோம், நூலை சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், லெஃப்ட் ரைட். இதில் வந்து உங்களுக்கு இடையில உங்களுக்கு நூல் கட் ஆகிட்டு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அது மாதிரி ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வரும். பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே நூலை வந்துட்டு நான் எப்படி லாஸ்ட்டாக லைன் முடியும் போது கட் பண்ணிட்டு கீழே நீடியிலலாம் கீழே எடுக்கிறோம். அதே மாதிரியே நீங்களும் எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு வரணும். இதனால தான் 5 லைன்ஸ் வந்து நான் போட சொல்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணணும். இதான் வந்து என்னோட ஹோம்ஒர்க்கு. இப்போ வந்து நமக்கு ஜரி த்ரெட்டில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரமாக எடுத்துக்கிட்டு கட்டர் வச்சு கட் பண்ணிட்டு நீடியில் வந்து கீழால அப்படியே நம்ம நூலை வந்து அப்படி கீழே விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஆகிடும். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அதாவது சிவிங் த்ரெட்டில் 5 லைன்ஸு, சில்க் த்ரெட்டில் 5 லைன்ஸு, ஜரி த்ரெட்டில் 5 லைன்ஸு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு போடணும். இதான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு கிளாஸோட ஹோம்ஒர்க்கு. கண்டிப்பாக உங்களை ஸ்கிப் பண்ணக்கூடாது. எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. நெட் கிளாத்தில் ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக